நமஸ்காரம். இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் மனப்பக்குவமுடைய சிம்மராசி அன்பர்களுடைய நண்பர்களே, எதிர்வரக்கூடிய ஒரு வருடம், தமிழ் வருடம் நமக்கு எப்படி இருக்கும்? தமிழ் வருடங்கள் தான் பெயர்ச்சிக்கு காரணமாக அமையக்கூடியது. சூரியனுடைய பயிற்சி ஆரம்பத்திலிருந்து மேஷத்திலிருந்து ஆரம்பித்து திரும்பி மீனம் வரைக்கும் வரக்கூடிய ஒரு பயிற்சி. இது 14 ஏப்ரல் 2025 நிகழ்கிறது. விஸ்வாவச வருஷம் சித்திரை மாதம். நம்ம பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக பொசிஷன்ஸ் பார்க்கலாம். மேஷத்தில் ஆரம்பிக்கச்சே லக்னமும் மேஷ லக்னம் தான். லக்னத்தின் சூரியன், 2இல் குரு, 4இல் செவ்வாய், 6இல் கேது, 7இல் சந்திரன், 12இல் சனி, ராகு, புதன், சுக்கிரன் இருந்து நம்மை வழி நடத்துகிறார். இதுதான் ஆரம்பம் இந்த ஒரு வருஷத்துக்கு. இந்த ஒரு வருஷத்தில் நான் எப்படி சார் இருப்பேன்? ஏன்னா நிறைய பயிற்சிகள் வருது. முதல்ல சூரிய பயிற்சி, மாதம் சூரியன் பெயர்வது, செவ்வாய் பெயர்வது. அடுத்தது இப்போ தான் போன சனி பயிற்சி, வரக்கூடிய குரு பயிற்சி அல்லது ராகுகேது பயிற்சி. சார் இப்போ எல்லாமே ஒரேடியாக எடுத்துக்கலாமா சார்? அப்புறம் எது சார் தனித்தனியாக பயிற்சிகள் பார்க்கணும்? அப்புறம் ஏன் சனி பயிற்சி தனியாக பார்க்கணும்? அப்புறம் ஏன் குரு பயிற்சி தனியாக பார்க்கணுன்னா, நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணச்சே நம்மளுக்கு ஃபினான்ஸ் தெரியணும், மார்க்கெட்டிங் தெரியணும். சின்ன கம்பெனியில் மார்க்கெட்டிங் தெரியணும், ஃபினான்ஸ் தெரியணும், அக்கௌண்ட்ஸ் தெரியணும், அல்லது சேல்ஸ் தெரியணும் இல்லையா? கொஞ்சம் சர்வீஸும் தெரியணும். கொஞ்சம் கம்பெனி பெருசாக நான் ஃபினான்ஸில் இருக்கேன் அப்படின்னா சேல் எவ்வளோ ஆகுதுன்னு நமக்கு மனசுக்குள்ளே இருந்தால் தான் நம்ம ஃபோக்கஸ் ஃபினான்ஸு. ஆனால் நமக்கு அதுவும் தெரிஞ்சிருக்கணும். மார்க்கெட்டிங்கில் இருப்பவர்களுக்கு சேல்ஸ் தெரியும், ஆனால் இத்தனை விற்றா இவ்வளோ லாபம் வரும், கம்பெனிக்கு இவ்வளோ லாபம், நமக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வரும், நமக்கு இவ்வளோ போனஸ் வரும், அதனால் எனக்கு ப்ரமோஷன் வரும், எனக்கு லாபம் வரும். இந்த ஃபோக்கஸ் நமக்கு இருந்துட்டு, அதனால தான் நம்ம சனி பயிற்சியை தனியாக பார்க்குறோம், குரு ராகுகேது பயிற்சியை தனியாக பார்க்குறோம், இந்த வருட பலன் நம்ம தனியாக பார்க்குறோம். வருடம் அப்படின்னுச்சு, இந்த வருடத்தை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். நமக்கு சிம்மராசியான நமக்கு கிட்டத்தட்ட 7லிருந்து 8க்கு சனி போகிறார். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 10ஆம் இடத்தில் குரு, 9ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் நமக்கு 12இல் மைனஸில் இருக்கார். இந்த வருஷம் ஆரம்பிக்கச்சு 2இல் கேது. அதனால் எடுத்த உடனே இந்த வருடம் ஆரம்பிக்கச்சேவே கொஞ்சம் ட்ரையாக தான் ஆரம்பிக்கிறது. வருடம் நமக்கு ட்ரையாக தான் ஆரம்பிக்கிறது. ஓஹோ அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும், அவ்வளோதான். சார் என்னைக்கு சார் நமக்கு சரியாக இருந்திருக்கு? எப்போ பார்த்தாலும் பிரச்சனை. எப்படா நம்முடைய எனக்கு என்னமோ தெரியல சார், சிம்மராசிங்கிறதுனாலையா என்னன்னே புரியல. எனக்கு எவன் மேலதிகாரியாக உட்கார்ந்தாலுமே ஒரு வருஷம் ஒழுங்காக போகுது, அதுக்கப்புறம் போக மாட்டேன். அவனுக்கு எனக்கும் லடாய் வருது சார், என்னன்னே தெரியல, ஏன்னே தெரியல. இத்தனைக்கும் நான் அடங்கி தான் போகிறேன், எவனாக இருந்தாலும் பரவாயில்லன்னு தான் இருக்கேன். இந்த சின்ன பிரச்சனைகள் நமக்கு எப்படி சரி பண்ண முடியும்? கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் நல்ல ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதில் கடைசி 6 மாதங்கள், அதை கடைசியில் பேசுவோம், அதில் கொஞ்சம் ஜோல்ட் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா அப்போ இருக்கக்கூடிய கிரக பொசிஷன்ஸ் சிம்மத்துக்கு அவ்வளவாக இல்லாததுனால ஒரு 2 வருடம் நமக்கு நிச்சயமாக. அடுத்து வரக்கூடிய விஸ்வாச வருஷம் ரொம்ப ஓகன் இருக்கும். அதற்கடுத்த வருடம் சனி நமக்கு நிறைய பாதகங்களை தந்தாலும், அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பாதகத்தை தந்தாலும், குருவனுடைய பயிற்சியால் நமக்கு ஏற்றங்கள் இருக்கக்கூடியதாக அமைந்திருக்கும். என்ன ஒன்றுன்னா, குருவினால் நமக்கு பணம் வருவாய் அதிகமாக இருக்கும், லாபஸ்தானம் அதிகமாக இருக்கும். வெளிநாடு செல்பவர்களுக்கு அதற்குரிய தேவை, நெசசிட்டி இருக்கும். சார் போகணுமா வேண்டாமா, இப்போ போகலாமா, அப்புறம் போகலாமா, இன்னும் 6 மாதம் கழிச்சு, இப்படியெல்லாம் நினைப்பவர்களுக்கு கட்டாயம் போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து விட்டுரும். சில பேருக்கு சார் உதாரணம் சொல்லுங்கள் அப்படின்னா, சில பேருக்கு கடன் லோன் வாங்கியிருப்பாங்க. அந்த லோன் ஒரு 60 லட்சம் 70 லட்சம் லோன் வாங்கியிருப்பாங்க வீட்டுக்காக. இதுக்கு ஒரு சான்ஸ் வருது நமக்கு வெளிநாடு போகிறது. ஏன் நீ ட்ரை பண்ணினா ஒரு 2 வருஷம் வெளிநாட்டு போயிட்டு இருந்துட்டு வந்தீங்கன்னா இந்த லோனை கொஞ்சம் ஒரு 30 லட்சம் அடைச்சிடலாமே அப்படின்னு வீட்டில் இருக்கவங்க ப்ரெஷர் பண்ணுவாங்க. அந்த ப்ரெஷரில் நம்ம ட்ரை பண்ணி வீட்டை விட்டு பிரிந்து செல்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது இந்த அடுத்த ஒரு வருஷத்தில். இந்த சனியினுடைய தாக்கத்தால் நமக்கு அது ஒரு மைனஸு, ஆனால் அதுவே ப்ளஸ்ஸு. வருவது பணம், அதனால் இழப்பது நம்முடைய சொந்தங்கள். அப்படி இருக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இதற்கு அடுத்து மெயினாக பார்த்தோம் திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்வரக்கூடிய வருடம் ரொம்ப ஏற்றத்தை தரக்கூடிய வருடமாக அமைந்திருக்கும். ஆனாலும் நிறைய மாற்றங்களை தரக்கூடிய வருடமாக அமைந்திருக்கும். ஒரு இடத்துல நிலையாகவே இருக்க முடியாது சார்.
ஒரு இடத்துல நிலையானா, இப்போ நம்ம சார் நான் ஒரு டீச்சராக இருக்கேன், ஏன் நிலையாக இருக்க முடியாது? நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், மார்க்கெட்டிங்கில் இருக்கேன். அந்த இடத்துலையே உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங்கில் ஒன்று இங்கேருந்து அங்கே போடுறது, அல்லது வேறு ஒரு டிபார்ட்மெண்ட் போடுறது. இப்போ டீச்சராக இருந்தாலும் வேறு இடத்துக்கு மாற்றி போடுறது. ஒரே கிளார்க்காக இருந்தால் கூட இந்த சீட்லேருந்து அடுத்த சீட்டு போடுறது. எவனோ மாறுறதுக்காக நம்மளை வந்து மாற்றிடுவாங்க. அந்த டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் மைண்டில் வந்து அது அப்படியே உட்காந்துருக்கும் சார். இந்த சனி செய்கிற வேலை, அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி செய்கிற வேலை அடுத்த வருஷத்தில் நமக்கு அந்த ஒரு சின்ன இரிட்டேஷன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த இரிட்டேஷனை கொடுக்கக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கும். இது திரைத்துறையில் பொருளுக்கு அதிகமாக இருக்கும். எப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேள்வி. அதாவது நம்ம வந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு சீரியலை ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சீரியல் வேறு ஏதோ காரணங்களாக திடீர்னு மூடப்படும் அல்லது முடக்கப்படும், அல்லது நம்முடைய பேச்சு சரியில்லைன்னா 2ஆம் வீட்டை சனி பார்க்கறதுனால நம்முடைய பேச்சு சரியில்லாதனால அந்த நமக்கு அதிலிருந்து ஒரு விலக்கு அளிக்கப்படலாம். வேறு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும். இது நாம் எடுத்துக்கிறது. அல்லது இதை விட ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நாம் வந்து ஒரு கம்பெனியில், அதாவது வேறு ஏதாவது ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன், விஷுவல் பேசிக் படிச்சுட்டு அதை செய்யக்கூடியதாக நமக்கு திடீர்னு ஒரு ஆஃபர் ஒன்று வரலாம், சின்ன திரையிலேருந்தோ பெரிய திரையிலேருந்தோ. அதனால் இது நம்ம விட்டுட்டு அதுக்கு போகக்கூடிய ஒரு ஆஃபர். 3ஆவதாக, நமக்கு இதுவரைக்கும் நம்ம சொல்லி வச்சுருப்போம், யார்கிட்டயாவது சொல்லி வச்சுருப்போம், டைரக்டரை பார்த்தோ, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரை பார்த்தோ, அசோசியேட் டைரக்டரை பார்த்தோ சொல்லி வச்சுருப்போம். அவர் வந்து சொல்லுவார், நீ இப்போ வந்து சேர்ந்துரு, உனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் நமக்கு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போகக்கூடிய வாய்ப்பு. அதனால் நமக்கு இழப்பு இருக்கும். ஏன்னா எடுத்தோடனே போய் அந்த இடத்த நம்ம ஜெல்லாக இருந்துங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதன் மூலியமாக நமக்கு வருவாய் அதிகமாக வருவதற்கும், நேரம் அதிகமாக, வீட்டை விட்டு நேரம் அதிகமாக செலவழிப்பதற்கும் இந்த சாத்தியக்கூறுகள் இந்த சனியினால் நமக்கு வரக்கூடியது அமைந்திருக்கிறது. திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு இது வருவாய் அதிகமாவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குது. என்ன சார் இது ரெண்டுமே சரியாக இல்லையே, ஸ்திரமற்ற தன்மைன்னு சொல்கிறீங்க, வருவாய் அதிகமாகும் அப்படின்றீங்க. கரெக்ட். ஏன்னா ரெண்டுமே நமக்கு இந்த ஜோதிட பிரகாரம் சனியனுடைய குருவனுடைய இட மாறுதல்கள் நமக்கு வருது. அப்படி நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் ஸ்திரத்தன்மை இல்லை அப்படின்னச்சே நமக்கு ஒரு R&Dயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நீ நல்லா இருக்கேப்பா, R&Dயில் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கே, நீ மார்க்கெட்டிங் போ. அந்த இடத்துல நமக்கு ஸ்திரத்தன்மை இல்லை. மார்க்கெட்டிங் போனால் எடுத்தோடனே நம்மளால் ஜெல்லாக முடியாது, தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் மார்க்கெட்டிங் போச்சு நமக்கு வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக அமையக்கூடியதாக இருக்கும். இப்படி ஸ்திரத்தன்மை இல்லைனாலும் நமக்கு அது மேன்மையை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கும். இது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்முடைய இன்றைக்கி நாம் என்ன திசையில் சார் இருக்கோம், எல்லாருக்குமே அதானே வேணும் இல்லையா? நான் இருக்கிறது மக நட்சத்திரம், எனக்கு வந்து சந்திர தசை நடக்கிறது சார். சந்திரன் செவ்வாய் ராகு தசை, அதில் தானே மெயினாக மகம் பூரம், இது ரெண்டுமே சந்திரன் செவ்வாய் ராகு தசையில் இருப்பவர்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா 25 வயசுக்குள்ளே சூரிய தசை, மோராலஸ் 25-28 வயசுக்குள்ளே சூரிய தசை போயிடும். ஸோ சந்திர தசை இருப்பவர்கள் எப்படி இருக்கும்? ஏன்னா சந்திரன் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியவன். அதுவும் சூரியன் சந்திரன் இந்த சனியனுடைய பயிற்சியும் போது இருவரும் ஒரே இடத்துல இருக்காங்க. அதுவும் ராகுவோடு கேதுவால் பார்க்கப்படுவர்களாக. அதனால் இந்த சந்திர தசையில் இருப்பவர்களுக்கு ரொம்ப வாலட்டைலாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. என்ன சார் வாலட்டைலாக இருக்கும்னா, சிறு குறு தொழில் வியாபாரிகள் இருக்காங்க இல்லை, ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், டிரைவர்கள், அதாவது லாரி டிரைவராக இருக்கலாம், அல்லது ட்ரெயினில் போகக்கூடிய டிரைவராக இருக்கலாம், எந்த டிரைவராக இருந்தாலும், விமானத்தில் போனாலும் அவர்கள் பைலட்னு சொல்கிறோம், அவர்களாக இருந்தாலுமே ஒரு இடத்துல இன்னொரு மூவ் பண்ணி செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நிச்சயமாக அலைச்சல் அதிகமாக இருக்கும். அதுவும் சந்திர திசையில் இருப்பவர்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும். அதுவே நம்ம செவ்வாய் திசையில் இருப்பவர்களுக்கு அலைச்சல் குறைச்சலாக இருக்கும். திரும்பவும் பார்த்தோம்னா ராகு திசை, ஏன்னா ராகு நமக்கு 8ல் இருக்கான், 7க்கு வரப்போகிறான். அந்த 7க்கு வர்றதுக்கு முன்னாடி சனியோடு இருக்கும்போது அலைச்சல் இருக்கும். 7க்கு வந்துட்டா அப்படின்னா பிரச்சனைகள் இருக்கும். என்ன மாதிரி பிரச்சனைகள் அப்படின்னா, ராகு நம்முடைய கணவன் மனைவி உறவை சிறிது தடுப்பதற்காக சாத்தியக்கூறுகள் இருக்குது. சார் தடுக்கிறதுன்னா புரியல. ஏன்னா பிரிப்பதற்கு நான் முதல்லே சொன்ன ஒரு 2-3 நிமிஷங்கள் முன்னாடியே சொன்னேன், பிரிவுக்கு சாத்தியங்கள் இருக்குது அப்படின்னு. அது சனியினாலும் ராகுனாலும் இருக்கிறது. ஏன்னா சனி அஷ்டமத்தினால பிரிவு இருக்கும். அந்த பிரிவு நல்ல விதமாக இருக்கும். சில சந்தர்ப்பங்களில் நமக்கு அது மைனஸாகவும் ஆகக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபரில் வெளியில் போனோம்னா அது எப்படி சார், என்ன தான் ப்ரமோஷனில் போனால் கூட வீட்டை விட்டு பிரிஞ்சு இங்கே ஒரு வீடு, அங்கே ஒரு ரெண்ட்டு இல்லையா, இங்கே ஒரு
வீடு, இப்படி நிறைய பிரச்சனைகள் வருவதற்காக. இது நிறைய பிரச்சனைன்னு இல்லை, நம்ம அதை பிரச்சனையாக எதிர்கொள்ளக்கூடாது. இது சிறு பிரிவு தான். அதன் மூலமா நம்ம எப்படி கெயின் பண்ணிக்கலான்னு பார்க்கணும். இப்போ ஒரு படிக்கிறதுக்கு போகிறோம் அப்படின்னா வீட்டை விட்டு பிரிஞ்சு தான் போகணும், ஃபாரின் போகணும், அல்லது வெளிநாடு போகணும், வெளி இடத்துக்கு போகணும், வெளி மாநிலம் போகணும்னாலும், அல்லது பிஸ்னஸுக்காக போகணும் அப்படின்னாலும், ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கும், இங்கேருந்து இடமாறுதல் வேணும்னாலும் அது கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது தான். நிச்சயமாக அது நடக்கும். அடுத்த வருடத்தில் சனியனுடைய பயிற்சி ராகு பயிற்சியில் நடக்கத்தான் செய்யும். அது நடந்ததுன்னா சில பேருக்கு லாபமாகவும் சில பேருக்கு நஷ்டமாகவும் இருக்கும். ஏன்னா அதுதான் செவ்வாய் திசை. சந்திர திசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் நஷ்டமாகவும், செவ்வாய் திசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு லாபமாகவும், அதே ராகு திசையில் இருப்பவர்களுக்கு, ராகு திசையில் எந்த அந்தரம் இருக்குது, இந்த 3 பேருடைய அந்தரம் இல்லை அப்படின்னா, அதாவது சனி, குரு, ராகு, செவ்வாய் இவர்களுடைய அந்தரம் இல்லாமல் மற்ற அந்தரமாக இருந்ததுன்னா உள்ளுக்குள்ளே அந்த அளவுக்கு ராகு திசையில் இருப்பவர்களுக்கு அது பிரச்சனையை கொடுக்காது, நிம்மதியை கொடுக்கும். ஏன்னா ஒரு விதத்தில் நம்ம பார்த்தோம்னாலும் நம்மளுக்கு அது டீவியேஷன் பிரிவு அப்படின்னாலும் நிம்மதியை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் இல்லையா. மெயினாக கிட்டத்தட்ட 25 மேலேருந்து, முதல்ல 2 மாதம் விட்டுருங்க, மேலேருந்து 26 எண்டுக்குள்ளே ஒரு பெரிய ஏற்றம் வருவதற்கு, ஒரு சங்க், அதாவது நல்ல ஒரு பண முடிப்பு வருவதற்கு, குரு திசையில் இருப்பவர்களுக்கு, லாபத்தை தரக்கூடியவர்களுக்கு, ஒரு சார் பிளெயினாக சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு இது வரைக்கும் நம்ம அசோசியேட் டைரக்டராகவே இருந்தோம், திடீர்னு ஒரு சான்ஸு ஒரு டைரக்டர் பண்ணுறதுக்கு, ஒரு படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு, ஒரு சீரியல் டைரக்ட் பண்ணுறதுக்கு, அந்த சான்ஸ் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறு இருக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு. எப்போ 26 ஆரம்பத்திலிருந்து, 25 கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், 26 ஆரம்பத்திலேருந்து. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் குரு திசை இருப்பவர்களுக்கு சில உடல் உபாதைகள் வருவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கு. என்ன உபாதைகள்? அதிகமாக ரத்தம் சம்பந்தப்பட்ட உபாதைகள். 4ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட செவ்வாய் நமக்கு எப்படி இருக்கா, அந்த அந்தரம் வரும்போது நம்ம கொஞ்சம் குரு திசையில் இருப்பவர்களுக்கு சின்ன, செவ்வாய்க்கு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு 4ஆம் வீட்டுக்கு நம்முடைய 11ஆம் வீடு அஷ்டமத்து இடம். அதனால் அந்த சந்தர்ப்பங்களில், ஆனால் இன்னொன்று என்னென்னா, குருவும் செவ்வாயும் ஒன்றா சேர்ற போதும், கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 7 மாதம் சேர்ற போதும் நமக்கு நல்ல பண முடிப்பை தருவான், நல்ல ப்ரமோஷனை தருவான். அதே சந்தர்ப்பத்தில் இந்த இன்னும் அதாவது பிஸ்னஸ் சம்மந்தமாக வெளிநாடு போகிறதுக்கு அந்த சான்ஸ் எல்லாம் பணம் அதிகமாக வருவது சான்ஸ் இருக்குது சார். நிச்சயமாக ஒரு ப்ரமோஷன் இருக்குது அடுத்த 1 வருஷத்துக்குள்ளே. நிச்சயமாக நமக்கு வீட்டிலையும் ப்ரமோஷன் இருக்கும். குரு ஏழி குருவாக இருக்கிறவர்களுக்கு ஒரு பேரன் பேத்தி வருவதற்கு அந்த மாதிரி ஒரு சான்ஸ். வீடு எக்ஸ்பேன்ஷன், அதற்கு ஒரு பிஸ்னஸ் வச்சுருந்தோம்னு வச்சுங்களேன், பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு, ஒரு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஒரு லாரி வாங்கினோம்னா 2வது லாரி வாங்குவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதற்காக ஓட வேண்டும், உழைக்க வேண்டும். அந்த உழைப்பு அதிகமாக நம்மளிருந்து புழிஞ்சி எடுத்துருவான் அஷ்டமத்து சனி. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது சாதாரணமாக நமக்கு வரக்கூடியது லாப நஷ்டங்கள். சரி, இதனால் என்னென்ன ஏதாவது செஞ்சால் கொஞ்சம் நமக்கு லாபம் கிடைக்குமா? லாபம்னா என்ன? பரிகாரம் தான். நான் பரிகாரம்னு தனியாக தினம் ஒரு பரிகாரம் அப்படின்னு ஒவ்வொரு கோயிலை பற்றியும், ஒவ்வொரு தசையை பற்றியும், சூரியனை பற்றி, சந்திரனை பற்றி, புதனை பற்றி இப்படி போட்டுகிட்டே வரேன். கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் போட்டுட்டேன். அதை தொடர்ந்து ஒரு 100 நாளைக்கு அதை நான் போட்டுன்னு வரதா இருக்கேன். அதையும் பாருங்கள். அந்த பரிகாரம்ங்கிறது வேறு ஆஸ்பெக்டில் போடுறது. இப்போ நாம் சொல்ல போகிறது இந்த பரிகாரம் மெயினாக நான் சொல்கிறது சனி திசை. இந்த சனியினுடைய பயிற்சி இருப்பவர்களுக்கு, ஏன்னா சனியினுடைய பயிற்சி தான் நமக்கு மெயினாக அடுத்த வருடம் இந்த விஸ்வாவசு வருடத்தை நம்ம ஆட்டி படைக்கக்கூடியது. அதனால் இந்த பயிற்சி இருப்பவர்களுக்கு நம்ம என்ன பண்ணினா, ஏன்னா அஷ்டமத்தில் சனி அப்படிங்கிறது 8ஆம் வீட்டுக்கு சூரியனுக்கும். அதனால் நாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் கோவிலுக்கு சென்று ஈவினிங் 7 to 8 கட்டாயம் நவகிரகத்தை வணங்கி வருதல் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். அதற்கு அடுத்ததாக கருப்பு தெய்வம் நமக்கு, அதாவது எல்லை தெய்வமோ நம்முடைய காளியோ, அந்த மாதிரி ஒரு எல்லை தெய்வம், மெயினாக ஐயப்பனோ ஐயனாரோ ஒரு எல்லை தெய்வம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த எல்லை தெய்வத்துக்கு ஏதாவது நீங்கள் குறை வச்சுருந்தீங்கன்னா வைக்காதீங்க, அதை செஞ்சு முடிச்சிருங்க. அல்லது நம்முடைய குலதெய்வத்திற்கு ஏதாவது குறை மனசில் இருந்தது அப்படின்னா அதை செய்து முடித்து விடுங்கள்.
அப்படி இல்லை சார், எனக்கு எதுவுமே குறையில்லை அப்படின்னா நமக்கு எதிர்பார்ப்பு இருக்குது சார். வாழ்க்கையினாலே எதிர்பார்ப்பு தான். நம்ம ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம், அல்லது நமக்கு ப்ரமோஷன் வரும்னு வாயை பொழுதுன்னு காத்துட்ருப்போம். இதையெல்லாம் செய்யணும் அப்படின்னா அந்த நமக்கு குலதெய்வத்திற்கோ அல்லது கருப்பு தெய்வம் நம்முடைய எல்லை தெய்வத்திற்கோ ஒன்றுமே செய்ய வேண்டாம் சார். சாதாரணமாக ஒரே ஒரு பால் அபிஷேகம் மட்டும் செய்ய சொல்லுங்கள். செஞ்சுட்டு வந்தால் அது போகிறோம். அது மெயினாக இருக்கக்கூடியது. மூன்றாவது மெயினாக இந்த சண்டே, சாட்டர்டே, சனி அல்லது ஞாயிறு, இந்த 2 நாட்களில் நம்ம ஒரு கோயிலை சுற்றி வலம் வந்தோம்னா, எந்த மெஜாரிட்டி சிவன் கோயில் பார்த்தோன்னா மற்ற கோயில் எல்லா கோயிலுமே இருக்குது. வடமேற்கு மூலையில் ராகு கேத்து இருக்கும் சார். கிருஷ்ணன் இருக்கும், பக்கத்தில் ராகு கேத்து இருக்கும். அதற்கு ஒரு பாலபிஷேகம் பண்ணுங்கள். நான் ஏதாவது ஒரு செயலை முடிக்கணும் அப்படின்னும், அல்லது புது வீடு போகணும் அப்படின்னும், அல்லது நான் இந்த காரியம் எனக்கு முடிச்சிருத்தோன்னா நான் உனக்கு இதை செய்கிறேன் அப்படின்னு ஒரு சின்ன வேண்டுதல், ரெக்வஸ்ட்டு தான் சார் எல்லாமே. இப்போ நாம் போய் அதிகாரிகிட்ட வேண்டுறோம், எம்எல்ஏ எம்பிகிட்ட ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு போகிறோம், நம்முடைய மேலதிகாரிகிட்ட போகிறோம், ரெக்வஸ்ட்டு தானே வைக்கிறோம். ஒரு பெருசாக நாம் தான் வேலை செய்ய போகிறோம், அவர்கள் அதற்குரிய கூலியை கொஞ்சம் ஏற்றி கொடுக்க போகிறாங்க, அவ்வளோதான். நம்ம ரெக்வஸ்ட் வைக்கிறோம். இதெல்லாம் மனசில் எடுத்துக்க முடியுது. ஆனால் கோயிலுக்கு போய் இதை செய்யணும் உடனே ஏன் நான் செய்யணும் அப்படின்னு கேள்வி வருது இல்லையா? அதே மாதிரி இதையும் செய்யுங்க. எனக்கு நீ செஞ்சுப்பா, என்னுடைய முன்னேற்றத்திற்கு ஏதாவது வழி பண்ணு, நான் இதை செய்கிறேன் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 8 வாரங்கள் செய்து வந்தோம்னா, ஒரு பால், ஒரு 1/2 லிட்டர் பாலை வாங்கி அந்த பூசாரிகிட்ட கொடுத்து ஒரு 50 ரூபாயை கொடுத்து இது நீங்கள் அபிஷேகம் பண்ணிவிடுங்க. வேறு ஒன்றுமே சொல்ல வேண்டாம், இது அபிஷேகம் பண்ணிவிடுங்கன்னா. ஏன்னா இது மெயினாக நமக்கு 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு, 10ஆம் இடத்துல 11ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு, இவர்கள் எல்லாத்தையும் நமக்கு சிம்மத்திலேயே கேதுவனுடைய பயிற்சி இருக்குது. இந்த ஒரு வருடம் மெயினாக நம்மை ஆட்டி படைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது. இதை நம்ம செஞ்சு வந்தோம்னா சாதாரணமாக நம்மளுக்கு ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறது மெயினாக கிடைக்கும். இதற்கு பிறகு நம்ம ஒவ்வொருத்தருக்கும், நான் வேற ஒரு காணொளி ஒன்று தனியாக போட்டிருக்கேன், ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நமக்கு இந்தந்த தசை வந்ததுன்னா என்ன பண்ணினா இன்னும் பெட்டராக இருக்கும் சார். நம்ம ஒரு பெருசாக வண்டியில் போயிட்டே இருக்கும், ஒரு மெயின் ரோடில் போயின்னு இருக்கோம். அப்படி நினச்சி குறுக்க திடீர்னு ஒரு சைக்கிள்காரர் அல்லது 2 வீலர்காரர் கொஞ்சம் இந்த பக்கம் லெஃப்ட்லேருந்து வர்றாரு, நாம் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் டிவியேட் பண்ணி போய் திரும்பி நம்ம ட்ராக் வரோம் இல்லையா? அந்த ஒரு முயற்சி எடுக்கிறோம் இல்லையா? அந்த முயற்சி எடுத்தாலும் நம்ம தப்பிப்போம். அந்த முயற்சி தான் சார் இந்த பரிகாரமும் அல்லது சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம எடுத்து தான் ஆகணும். நான் முயற்சி எடுக்க மாட்டேன், அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருப்பேன், நீ என்ன சொல்கிறது அப்படின்னோம்னா அதற்குரிய பலனே நாம் அனுபவிக்கணும். முயற்சி எடுத்தோம்னா நமக்கு சின்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. இவ்வளோ தான் பரிகாரத்தால் வரக்கூடியவரை. இதெல்லாம் செஞ்சுன்னு வந்தோம்னா நிச்சயமாக எதிர்வரக்கூடிய சனி பயிற்சியோ மற்ற பயிற்சிகளோ அல்லது இந்த ஒரு வருடம் நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நல்ல சூழ்நிலையும் தரும் என்பது சிறிதும் சந்தேகமில்லை. வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.